இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். யுஏஇ என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அது ஒரு இஸ்லாமிய மதத்தினுடைய அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் கூட கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் ஒருமித்து அங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த கட்டுப்பாடும் அங்கே இல்லை. ஆனால் மதச்சார்பற்ற நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போது பாருங்கள். चर्च का फादर से मैं पूछना चाहता हूँ कि जीसस क्राइस्ट का ग्रंथ का नाम बताओ. इसमें कोई ग्रंथ करके नहीं है भैया. हाँ क्या है? द गॉस्पेल ऑफ जॉन्स वो सब क्या चीज है? बाइबल क्या चीज है? धार्मिक ग्रंथ है. ये कहाँ से मैन्युफैक्चर हुआ है? जस्ट टेल मी कहाँ से मैन्युफैक्चर हुआ है? Of course, it was not printed in India. भारतवर्ष में ये पैदा हुआ ही नहीं था. विदेशी क्रिश्चियन लोगों का, विदेशी भाषाओं का बाइबल हमारे इंडिया में क्या लेगा नहीं. हमारा क्या है? चारों वेद है, मनुस्मृति है, उपनिषद है. हम कोई भी क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे. Am I clear? बोलो. ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओके. जय श्री राम. जीसस क्राइस्ट इज नॉट आवर्स. हमारा कौन है? राम भगवान. Am I right? It should be. साला इधर बाबरी मस्जिद बन रहा है, उसके लिए कोई आवाज नहीं उठा रहा है ना? बाबरी मस्जिद बन रहा है, उसके लिए कोई आवाज नहीं उठा रहा है. हिंदुओं का धर्म परिवर्तन होना चाहिए, है ना? मौलाना महमूद मदानी इज एंटी नेशनल. दैट बास्टर्ड शुड बी अरेस्टेड. बोल सकते हो ना? हम धर्म परिवर्तन करवाएंगे. वाई बेबी? हमारा जीसस क्राइस्ट. जवाब दे भाई. ओके, सबके सामने पूछ रहा हूं इसको. मदर मैरी, जीसस क्राइस्ट को पैदा करने वाला मदर मैरी कैसे प्रेग्नेंट हुई थी बताओ. आई एम वेटिंग. डरी नहीं है फिर भी बोल रहा हूँ भैया. जीसस क्राइस्ट कैसे पैदा हुआ था बताओ. வீடியோ பார்த்துருப்பீங்க. அவன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, எவ்வளோ முட்டா பயலாக இருப்பான் பாருங்கள். அவன் ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாமே மோகன் பாகவத்திலேருந்து எல்லாருமே முட்டா பயலுக தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது எங்கே பிரிண்ட் பண்ணது, அதாவது அச்சிடப்பட்டது எங்கே? பைபிள். அது வெளிநாட்டில் அச்சிடப்பட்டது. வெளிநாட்டில் அச்சிடப்பட்ட பைபிள் இங்கே எப்படி இந்தியாவில் கொண்டு வரலாம்? இங்கே தான் வேதங்கள் இருக்கே. அதாவது எப்படி வேதம்னா எப்படி? மனுஸ்மிருதினா என்னது நமக்கு தெரியும். மனுஸ்மிருதியில் என்ன சொல்கிறாங்க? டேய் சூத்திரன், இந்த பேசிகிட்டு இருக்கிறான் இல்லையா, ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான் இல்லையா, அவன் படித்தானா காதில் ஈயத்தை ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுஸ்மிருதியெல்லாம் இந்தியாவில் இருக்கான். அதைத்தான் படிக்கணுமா. அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிறப்பை பற்றியெல்லாம் பேசுகிறான். பாருங்கள் எவ்வளவு, எந்த அளவிற்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள். இது மட்டுமல்ல, நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கிறிஸ்மஸ் அரசு அலுவலகங்களில் கொண்டாடுவதற்கு தடை விதித்திருக்கிறார். இது நேற்றைய தினம் செய்தி. இது மட்டுமா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் இன்னொரு வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு. அது இதில் போட முடியாதனால நான் சொல்கிறேன். வட இந்தியாவுடைய பல இடங்களில் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய இந்த மாஸ்கெல்லாம் விற்பனை செய்வார்கள். இந்த ஸ்டார் விற்பனை செய்வாங்க. இந்த குடில், கிரைஸ்ட்டு, நம்ம குழந்தை இயேசு வைக்கிற அந்த குடிலெல்லாம் நம்ம பண்ணுவோம். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் அப்படி ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லை, எல்லாருமே பண்ணுவாங்க. மேரி மாதாவினுடைய ஊர்வலம் வரும். எல்லா வீட்டுக்காரங்களும் வெளியே இருப்பாங்க, கும்பிடுவாங்க. அது மாதிரி நடக்கும். யாருக்கும் எந்த விதமான இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த ஆர்எஸ்எஸ்காரன் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த வட இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ரோட்டோரம் இந்த மாதிரியான பொருட்கள் விற்றுட்டு இருக்கும்போது அவர்களை அடித்து விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் மோடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஃபாரின் டூர் போயிருக்கிறார். நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா கிறிஸ்மஸ் தினத்தையொட்டி போன வாட்டியெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கேரளாவில் தேர்தல் வரும்போது இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலையும் போய் ஓட்டு பிச்சை கேட்டானுங்க. கேக்கு வெட்ட போகிறவன்னு கேக்கு எடுத்துகிட்டு போனானுங்க இல்லையா?
மாதாவுக்கு, மேரி மாதாவுக்கு கிரீடம் வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு பாஜக எம்பி ஒருத்தன் ஒரு பெரிய நாடகத்தை போட்டான். இதெல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குது. அப்போது எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை இவங்க செஞ்சிட்ருக்கானுங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய வன்முறையை இங்கே கட்டவிழ்த்து விட்டுட்ருக்கானுங்க பாருங்கள். அதனால தான் நம்ம சொல்கிறது, இவர்கள் முதலில் இஸ்லாமியர்களை வேட்டையாடுவார்கள், பிறகு அவர்கள் கிறிஸ்தவர்களை வேட்டையாடுவார்கள், அதன் பிறகு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களின் மீது வன்முறைகளை தொடுப்பார்கள். இவன் யாருக்கு? ஆர்எஸ்எஸ்ங்கிறதே நமக்கு தெரியும் தானே. ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யும்? இப்படி தான் அவன் ஆனால் சொல்லுவான், இந்துக்களே ஒன்றுபடுங்கள்னு சொல்லுவான். அப்போனா நம்ம கேட்க ஒரு சீக்கிய சிறுவன் சொன்ன செய்தி தான் வருது இல்லையா? ஒரு காலத்தில் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஒரு இஸ்லாமியர் இருந்திருக்கிறார், இந்தியாவுடைய பிரதமராக ஒரு சீக்கியர் இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலெல்லாம் இந்துக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாருமே இந்துக்களாக இருக்கிறார்கள், ஆட்சி செய்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள், ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்து என்று. இப்போ எவ்வளோ பெரிய மோசடிக்காரர்கள், எவ்வளோ பெரிய ஒரு 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 மக்கள் விரோத செயல்பாட்டாளர்கள் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரிலாம் இவ்வளோ உக்கிரமாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கா? அங்கொன்று இங்கொன்று வந்து எப்போது ஒரு செய்தி வரும். ஆனால் டெய்லி இப்படி ஒரு செய்தி, கிறிஸ்தவர்களின் மீது தாக்குதல்கள் இல்லையா, சர்ச்சுக்குள்ளே ப்ரேயர் பண்ண விடாமல் இருக்கிறது, இஸ்லாமியர்களின் மீது தாக்குதல், தலித்துகளுடைய தொழில் செய்ய விடாமல் தடுப்பது, இப்படி எல்லாருமே இந்துக்களை, அதாவது இதில் நம்ம மெதுவாக மேலோட்டமாக பார்த்தா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய தாக்குதல்கள் பற்றி அதிகமாக பேசுவோம். ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது பெரும்பாலான இந்துக்கள் தான். இன்றைக்கி நீங்கள் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. ஒரு 8000 பேர் உட்கார்ந்துருக்கிறான். ஒரு ட்ரோன் ஷாட்டில் அது போட்டிருக்கிறாங்க. மோடியினுடைய ஆட்சியில் 126 இடங்கள் தான் காலியாக இருக்குது. ஆனால் 8000க்கும் அதிகமான மக்கள் அப்படி உட்கார்ந்துருக்கிறான் மோடியினுடைய ஆட்சியில். பாருங்கள், அதில் உட்கார்ந்துருந்ததில் 90% இந்துக்கள் தான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கொடுமையான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும், இவனுங்க இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அமெரிக்காவில் என்ன, அமெரிக்காவில் அங்கே வைத்திருக்கக்கூடிய அனுமர் சிலை அதையெல்லாம் உடைக்கணும், அதை தூக்கி மாற்றணும்னு சொல்லி அங்கே பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இவனுங்க இங்கே பண்ணுறதுனால வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் பிழைப்புக்காக அங்கே போயிருக்கிறான் இல்லையா? இப்போ அரபு நாடுகளில் ஆனாலும் சரி, அல்லது அமெரிக்கா மாதிரியான நாடுகளெல்லாம் பிழைப்புக்காக இங்கேருந்து போயிருக்கிறான். ஏன்னா மோடியினுடைய ஆட்சியில் வேலை இல்லை, நமக்கு தெரியும். இவனுக்கு வேலை இல்லை. இங்கே அவன் எல்லாம் வீட்டில் குடும்பத்தை பிழைக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஊருக்கு போய் எங்கேயாவது போய் வேலை செய்யலான்னு பார்த்தா, இங்கே இவனுங்க ஆர்எஸ்எஸ்காரன் சங்கி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் நான் மீண்டும் சொல்கிறேங்க, எவ்வளவு சீக்கிரமாக மோடி ஆட்சியை இந்தியாவை விட்டு அகற்ற முடியுமோ அந்த அளவிற்கு மக்கள் வந்து தயாராகலைன்னு வைங்க, அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக போயிடும். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. இந்தியாவுடைய மதச்சார்பின்மை, இப்போ மதச்சார்பின்மைன்னா நீங்கள் பேசலாம். மதச்சார்பின்மைன்னா என்ன? அவரவர்களுடைய மதம் இல்லையா, அவர்களுடைய நம்பிக்கை, அதில் அவர்கள் செயல்படுவதற்கு இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் உரிமை கொடுத்துருக்கிறது. அதில் இன்னொருத்த வந்து தலையிடக்கூடாது. எல்லாருடைய மதங்களும் ஈக்குவலாக பாதுகாக்கப்பட வேண்டும், சரிசமமாக இங்கே நடத்தப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் இல்லையா? ஆனால் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு என்ன நடக்குது? இப்போ இவற்றையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா இந்திய மக்கள் உணர வேண்டியது இருக்கிறது. மோடி ஆட்சியை அகற்ற வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.